படத்தில் பில்டப் இல்லை, பில்டப்பில் தான் படமே இருக்குது. பயங்கரமாக இருக்குது. சீன் பை சீன் வந்து மாஸ் சீன் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து புஷ்பா 1 புஷ்பா 2 ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஃபகத் ஃபாசில் எனக்கு தெரிஞ்ச அல்லு அர்ஜுனுக்கு தான் மாசான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பயங்கர மாசாக அவர் பண்ணியிருக்காரு. ஃபகத் ஃபாசில் காஸ்டிங்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஆனால் பாதியிலே அவரை முடிச்சிட்டாங்க. பார்ட் 3க்கு வந்து லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 3ல தெரியும் அவரோட படம் லென்த்னு சொல்கிறாங்க. லென்த்தெல்லாம் ஃபீல் ஆகலை. நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. செம்ம மாசாக இருக்குது. ஒரு சீனும் மாசாக போயிட்டுருக்கு. அதாவது அடுத்தடுத்த சீன் நம்மளுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி அந்த சீன்ஸை வந்து எலிவேட் பண்ணி அப்படியே அடுத்தடுத்த சீன் வச்சுக்கிட்டே போகிறாங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த கேஜிஎஃப்ல பார்லிமெண்ட் சீன் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க இந்த படத்தில். பயங்கரமாக இருக்குது. அதான் சீன் பை சீன் வந்து நம்மளை புது சீனாக வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மாசு ஏற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி பாட்டு சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு படத்துக்கு. அதான் மியூசிக் வந்து படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு சீனையும் அப்படியே எலிவேட் பண்ணி வேறு லெவலுக்கு கொண்டு போடுது. பார்ட் 3 வெயிட் பண்ணுறேன். பார்ட் 3 கண்டிப்பாக பார்ட் 3 வருது.